வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ உங்க SBI கிளர்க் பிலிம்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ. ஸோ நீங்க என்னென்னலாம் கொண்டு போகணும், எக்ஸாம்ல எப்படி பயம் இல்லாம நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. உங்களை சின்னதாக மோட்டிவேட் பண்ணி விட்டு ஒரு ஃபயரை தூக்கி கிளப்பி போட்டு விட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா 50% ஆஃபர் போட்டிருக்கோம். ஆஃபரை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா லாஸ்ட் மினிட் டிப்ஸில் வளவலன்னு ப்ரமோஷன் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஃபார் SBI கிளர்க் பிலிம்ஸ். சரியா? உள்ள பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களோட அட்மிட் கார்டு அல்லது ஹால் டிக்கெட் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த வாரமே உனக்கு 21ஆம் தேதி 27ஆம் தேதி எக்ஸாம் இருந்தாலுமே இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் ஒரு ஃபைலில் போட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்க. சரிங்களா? செகண்ட் வந்து ஐடி ப்ரூஃப் 2, அதோட ஜெராக்ஸ். ஏன் நான் எப்பயுமே மக்கள்கிட்ட சொல்லுவேன்னா, ஒரு ஐடி ப்ரூஃபை பார்த்து இதில் மூஞ்சி சரியில்லை, அது சரியில்லை, அது நொட்டை இது நொட்டைன்னு வாங்க. அப்போ இன்னொரு ஐடி ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. இருந்துச்சுன்னா உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. அதுக்காண்டி தான் எப்பயுமே நான் மக்கள்கிட்ட சொல்றது, 1க்கு 2 ஐடி ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க, அதோட ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரிங்களா? 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில். சரியா? வாட்டர் பாட்டில் எதுவும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டு போயிடக்கூடாது. அடுத்த வாழ்க்கையிலே எக்ஸாம் எழுத முடியாத மக்களே. ஸோ வாட்டர் பாட்டில். ஸோ அடுத்ததாக பேனா. ஏன் வாட்டர் பாட்டில் கொண்டு போகன்றேன்னா, திடீர்னு நாங்கள் ஒரு பதட்ட சூழ்நிலை ஏற்பட்டோம்னா தண்ணியை குடிச்சு ஒரு 2 நிமிஷம் மூச்சு இழுத்து விட்டு உட்காந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அடுத்து நம்ம அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்காண்டி தான். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியமாக உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த அட்மிட் கார்டை உங்கள் வீட்டுக்கு திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி. இதை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. என்ன செய்வாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எழுதிடுவாங்க, நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே கிழிச்சு பறக்க விட்டு போயிடுவாங்க அட்மிட் கார்டை. பார்த்தா திடீர் பாஸ் ஆகிடுவாங்க. மெயின்ஸ்க்கு போகும்போது ப்ரிலிம்ஸோட அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு போகணும் மெயின்ஸ்க்கு. இப்போ புதுசாக ரூல் வந்திருக்கு. சரிங்களா? அதனால நீ எக்ஸாம் நல்லா பண்ணல அட்டன் பண்ணிட்டாலே நீ ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டை பத்திரமா எடுத்து வீட்டில் வச்சுக்கணும். அடுத்தது டைம். பிஃபோர் டைம் நம்ம போயிடணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எப்போ எங்கே குழி தோண்டி போடுவாங்க, எப்போ எங்கே டிராஃபிக்கை திருப்பி விடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஏர்லியாகவே கிளம்பி நம்ம சென்டருக்கு ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே இருக்கணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே இருக்கணும். இதில் வாழ்க்கையை தொலைச்சவன்லாம் இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டு உள்ள அளவே பண்ணாமல் அவ்வளோ வெக்ஸ் ஆகி இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகி வெளியே போனவங்களாம் இருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அரை மணி நேரம் முன்னாடி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் தான் பேசிக்கான விஷயம். இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் ப்ரெஷர்லாம் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது, நீங்கள் இன்னையிலேருந்து இப்போ இருந்தே படிக்கிறத விட்டுருங்க. அதாவது எக்ஸாம் வரைக்கும், நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும். நாளைக்கு எக்ஸாம் இருக்கவங்க மட்டும் 21, 27 இருக்குன்றவங்களாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்கவங்க இனிமேல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை சம் சால்வ் பண்ணி பார்க்குறதோ வேணாம். ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தேவை. ஒரு எனர்ஜி இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், மார்க் டெஸ்ட் எடுத்திருக்கோம், நம்ம நல்ல போராடி ரெடியாக இருக்கோம் போருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். ஒரு டெஸ்ட்டை போய் போடும்போது அது கொடூரமாக இருக்குது. அது நல்லா போடாமல் விட்டுட்டோம்னா நம்ம கட்டி காப்பாற்றிய அந்த மைண்ட் செட்டு சுக்குநூறாக நொறுங்கிடும். சரிங்களா? அதனால கடைசி டயத்தில் யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க, எதையுமே சால்வ் பண்ணி பார்க்காதீங்க. மைண்டு ரிலாக்ஸாக வைங்க. வேறு ஊரில் சென்டர் இருக்கா, இப்போயே போய் உங்கள் நைட் அங்கே ஃப்ரெண்டு வீடோ இல்லை ஏதாவது ஹோட்டல்ஸோ அங்கே நைட்டே போய் செட்டில் ஆயிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, சில பேர்லாம் வந்து ஒரு 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குன்னா காலையில் 3 மணிக்கு கிளம்புவாங்க அவங்க ஊர்லேருந்து. தூக்கம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு மாதிரி மண்டை கனகனன்னு அதோடு போய் எக்ஸாம் எழுதுவாங்க. அது நமக்கு வந்து வேஸ்ட். ஸோ தயவு செய்து இன்றைக்கே போய் எங்கேயாவது ரூமை போட்டு எக்ஸாம் சென்டர்கிட்டலே செட்டில் ஆயிருங்க. சரிங்களா? சரி.
இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு, இன்றைக்கி ஃபுல்லாக படிக்காமல் விட்டாச்சு. காலையில் எந்திரிக்கிறோம், சாமியை கும்பிட்றோம், சென்ட்ரு போகிறோம். சென்டரில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டயத்தில் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு வெறித்தனமாக சிலாயுசம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. அவங்க புதுசாக ஆர்வ கோளாறுன்னு நீங்கள் நினச்சிக்கணும். சரிங்களா? ஸோ உள்ளே போன பிறகு ஃபஸ்ட் லாகின் ஆகும். பொறுமையாக இருங்க. படபடன்னு அடிக்க தான் செய்யும். யாருக்குமே, எனக்குமே இப்போ எக்ஸாம் எழுத போனால் அந்த ஒரு பயம் எனக்கு இருக்கும். அந்த பயத்தை நம்ம எப்படி ஜெயிக்கிறோம், நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்றதான் இருக்குது. நான் என்ன நினச்சிக்குவேன் தெரியுமா, அந்த பயம் வரும்போதுனா, இவ்வளோ பேர் நம்மளை அவமானப்படுத்தியிருக்காங்க, இவ்வளோ பேர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க, இவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டியே ஆகண்டா, அதுக்கு இதில் நம்ம ஜெயிச்சே காட்டணுண்டா, அப்படி இப்படின்னு நம்ம பட்ட அவமானங்கள், நமக்காக நம்ம பேரண்ட்ஸ் படுற கஷ்டங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளை சுற்றி உள்ளவங்க பண்ணுற அந்த சப்போர்ட்டெல்லாம் வச்சு மைண்டில் வச்சிங்கன்னா அந்த பயம் அப்படியே குறையும். அப்படியே அதை ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வெறித்தனமாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எந்த செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சாலுமே புதுசாக நுழையிற மாதிரி நுழைங்க. இப்போ இங்கிலீஷ் நான் மொக்கையாக பண்ணிட்டேன், ரீசனிங்லேயும் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. சரியா? எல்லா செக்ஷன்லையும் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும். கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டாக அக்யூரஸியாக அடித்தா போதும். சரிங்களா? இப்போ போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு, நான் தான் சொல்கிறேன். போகிறதுக்கு முன்னாடியே சென்ட்ரலில் திடீர்னு முன்னாடி வாசலில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு பஞ்சாயத்து பண்ணி உங்களை பதட்டப்படுத்துவாங்க. பதட்டப்பட்டுறக்கூடாது. என்ன ஆனாலும் கூலாக ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சில பேர் உங்கள்கிட்ட பேசுவாங்க வந்து. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலைசேஷன்லாம் இருக்குது, நமக்கு ஈஸியாக இருக்கும், ஃபோர்த் லாட்டுக்கு வந்து கஷ்டமாக கொடுப்பாங்க, ஆனால் அவங்க தான் பாஸ் ஆவாங்க, இப்படி என்னென்னமோ பேசுவாங்க மக்களே. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். இது சீரியஸாக. நாளைக்கு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டரில் போயிட்டு ஒரு கூட்டமான ஒரு இடத்துல நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போய் உட்காந்துருங்க. சுற்றி என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். போயிடுவாங்க எங்கேயோ, செவ்வாய் கிரகத்துக்கே போயிடுவாங்க பேசிக்கிட்டே. சரிங்களா? செவ்வாய் கிரகத்தில் பேங்க் எக்ஸாம் நடக்கிறது அப்படின்வாங்க. ஸோ அதனால் தயவு செய்து எவன்ட்டையும் பேச்சு கொடுக்காதீங்க. போய் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். அக்யூரஸியோட கரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி எடுத்தோமா, அடுத்து சிலாயிசம் எடுத்தோமா, கடைசியாக பசில் சீட்டிங் எடுத்தோமா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்டர் இருக்கும். அது மாதிரி ஆப்டிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சம் சைடையும் போய் பார்த்துக்குங்க. சம்டைம் சிம்பிளிஃபிகேஷன் ராங் நம்பர் டஃப் ஆக்கிட்டு அப்ளிகேஷன் ஈஸியாக கேட்டிருப்பான். அதே மாதிரி ரீசனிங்கில் ஆல்ஃபா நியூமரிக் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கதே பார்த்து ஆன்சர் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, நிறைய சீரீஸ் போகும் நீளமாக. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. இப்பையும் சொல்கிறேன், இன்னொரு வெக்ஸு உங்களுக்கு என்ன ஏற்படும்னா, எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே வந்து கை நாட்டு சிக்னேச்சர்லாம் வாங்குவாங்க. திடீர்னு சிஸ்டம் ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம மவுஸை வந்து கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்டு கழித்து தான் அடுத்ததே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதை பல வருஷமாக ஐபிபிஎஸ்ட்டை சொல்லியாச்சு, ஒன்றுமே பண்ணல அவங்க. சரிங்களா? நீங்கள் வெளியே வந்து கதறிலாம் வேஸ்ட்டு. உள்ளேயே நீங்கள் வந்து என்ன செஞ்சிடணும், டக்குன்னு சிஸ்டத்தை மாற்றிடணும். உங்களுக்கு அப்படி ஹேங் ஆகிற மாதிரி இருக்குன்னா, மேம் டக்குன்னு எனக்கு வேறு சிஸ்டம் கொடுங்க, எனக்கு வேறு மவுஸை கொடுங்க அப்படின்ட்டு சிஸ்டம் மாதிரி அங்கேயே நீங்கள் வந்து எழுதிடணும். நம்ம பயபுலைய பண்ணுற தப்பே என்னன்னா, அங்கே அப்படியே கூச்சப்படுவாங்க. ஐயோ எந்திரிச்சு கேட்டால் அதாவது திட்டுவாங்களோ, இல்லை அடுத்த எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்துட்டு ஜாக்சன் சார் ஃபோன் பண்ணி, சார் இப்படி ஒரு பிரளயமே உருவாயிடுச்சு சார், சார் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் சார், ஒரு வீடியோ போடுங்க சார், இப்படி சார் அப்படி சார்னா சாரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐபிஎஸ்க்கு நானுமே பல தடவை பேசியிருக்கேன், போன வாய்டா ராஸ்கலை அப்படின்றான். சரிங்களா? அதனால் தயவு செய்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சம்பவங்கள் நடக்கும் போது அப்பயே அங்கே உள்ள இன்விஜிலேட்டர்களில் சொல்லி அப்பயே மாற்றி அப்பயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. வெளியே வந்து பிரயோஜனம், தம்படிக்கு பிரயோஜனம் இல்லை. இப்பயே சொல்லிட்டேன், ஆச்சா பூச்சான உங்களை எவனாலும் கிளப்பி விடலாம். வெளியே வந்து ஒரு இதுவும் முடியவே முடியாது. உள்ளே உனக்கு ஹேங் ஆச்சுன்னா உள்ளே கேட்டு சிஸ்டத்தை மாற்றி நல்லா எழுதிட்டு வந்துரு. இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளால் முடியாட்டி எவனாலையும் முடியாது. நம்ம இவ்வளோ பாடுபட்டிருக்கோம். சரியா? கண்டிப்பாக நம்மளால் முடியும், நம்மளால் மட்டும் கண்டிப்பாக முடியும்னு நினைங்க. வெற்றி நம்மதே. உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். 10